ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் சீரா புராணம் உடும்பு பேசிய பாடலம் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 6 பாடம் அப்லோட் பண்ணிட்டேன். இது 7ஆம் பாடம். உடும்பு பேசிய பாடலம் இந்த கதை ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இப்போதைக்கு நம்ம ஒரு சின்ன கிளிம்ஸ் பார்க்கலாம், அப்புறம் டீட்டெயில்டாக பார்க்கலாம், உங்களுக்கு ஈஸியாக புரியும். முகமது நபி அப்படின்றவர் இஸ்லாமியத்தில் இந்த உலகத்தில் இருக்க கடைசி நபி. அவருக்கு அப்புறமா எந்த நபிமார்களும் வரமாட்டாங்க அப்படின்ற மாதிரி முகமது நபி அப்படின்றவர் ரொம்ப உயர்ந்தவர், அந்த இஸ்லாமியத்தில் ரொம்ப உயர்ந்தவர். அவங்க கூட்டத்தோட ஒரு இடத்துக்கு போகும்போது அங்கே ஒரு வேடன் ஒருத்தன் உடும்பை பிடிச்சிட்டு இருப்பான். அந்த வேடன் எல்லோரும் கூட்டமாக வரீங்களே, நீங்களாம் யார் அப்படின்னு கேட்கும்போது அங்கே முகமது நபி என்ன சொல்லுவார், நான் தான் இந்த உலகத்தில் இருக்க கடைசி நபி, எனக்கு அப்புறம் இந்த உலகத்தில் எந்த நபிமார்களும் வரமாட்டாங்க அப்படிலாம் சொல்லவோ வேடன் நம்ப மாட்டார். அவர் நம்பாமல் வேடன் என்ன சொல்லுவார், இதெல்லாம் நான் எப்படி நம்புறது, இதெல்லாம் நம்ப முடியாது அப்படின்னு கேட்பார். அதுக்கு முகமது நபி என்ன சொல்லுவார், சரி உனக்கு என்ன நான் செய்யணும்னு சொல்லி நான் செஞ்சு காமிக்கிறேன், அப்புறம் நீ நம்புவ அப்படின்னு சொன்னோன்னே வேடன் என்ன சொல்லுவார், இந்த உடும்பை நீங்கள் பேச வைக்க முடியுமா, இந்த உடும்பை பேச வச்சாதான் உங்களை நான் நம்புவேன் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு முகமது நபியும் அவரோட சக்தியை ஒரு இதுவாக பண்ணி அந்த உடும்பை பேச வைப்பார். அந்த உடும்பும் பேசும், வேடன் முகமது நபிகளை நம்புவார். இதுதான் சீரா புராணம் இந்த பாடத்தோட விளக்கம். இப்போ நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். உங்களுக்கு கொஷின் பேப்பரில் வந்தால் எப்படி எழுதணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேராகிராஃப் நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி ஹெட்டிங் டாபிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, சைட் ஹெட்டிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட். கண்டென்ட் உங்களுக்கு புரிஞ்சதை நீங்கள் எழுதலாம். முகமது நபி அவர்களுடன் உமர் கதாப் என்ற வள்ளலும் தீன் என்ற இஸ்லாம் மார்க்கத்திற்கு உடையவர்கள் ஆன பின் இஸ்லாமியர்கள் யாவரும் தைரியமுடையவர்களாய் மகிழ்ச்சி அடைந்தனர். முகமது நபியை இஸ்லாமியர்கள் அனைவரும் தங்களின் ஜீவனை போல் விரும்பினர். முகமது நபி, உமர் கதாப், அபுபக்கர் ஆகியோர்கள் மக்கா நகரத்திற்கு வெளியே சென்று ஒரு சோலையின் கண் தங்கியிருந்தார்கள். இப்போது முகமது நபி வருகைன்னா என்ன அர்த்தம், முகமது நபி வராரு. முகமது நபி உமர் கதாப் அப்படின்ற வள்ளல் கூட சேர்ந்து வந்துட்டு இருக்காரு. இஸ்லாமியர்கள் எல்லாருக்குமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்ததாம். முகமது நபி இஸ்லாமியர்கள் எல்லாருமே அவரை ஜீவனை போல் விரும்பினர். அவங்களோட உயிர் போல முகமது நபியை விரும்பினார்களாம். முகமது நபி, உமர் கதாப், அபுபக்கர் இவங்க 3 பேரும் மக்கா நகரத்திற்கு வெளியே இருக்கிற ஒரு சோலை பக்கத்தில் தங்கியிருக்காங்களாம். நபிகளை இயற்கை வணங்குதல். அப்போது முகமது நபியின் சரீர அழகை பார்த்து அங்குள்ள கற்களும் மரங்களும் காடுகளும் பறவைகளும் விலங்கினங்களும் காட்டில் பாய்ந்து திரியும் உயிரினங்களும் முகமது நபியை போற்றி சலாம் சொல்லி நின்றன. முகமது நபி அவர்கள் அன்று தங்கள் கூட்டத்தை விட்டு நீங்கி மறுநாள் வேலை கையில் ஏந்திய இஸ்லாமியர்கள் சூழ்ந்து வர தன்னிடத்திலிருந்து ஒளி பிரகாசிக்க வேறொரு இடத்தில் சென்று தங்கினார்கள். இப்போ நபிகள் இயற்கை நபிகளை வணங்குது. எப்படின்னா, இவர் போகும்போது இவரோட அழகை கண்டு அங்கே இருக்க மரங்கள், கற்கள், காடுகள், பறவைகள், விலங்குகள், காட்டில் துள்ளி பாய்ந்து விளையாடுற உயிரினங்கள் எல்லாருமே நபிகளை பார்த்து போற்றி சலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறாங்க. முகமது நபி அவரோட கூட்டத்தை விட்டு நீங்கி மறுநாள் வேலை ஏந்திய இஸ்லாமியர்கள் அந்த வேல் இருக்குல்ல, வேல் வச்சுட்டு இஸ்லாமியர்கள் இருப்பாங்க, அவங்க கூட மறுநாள் வேறொரு இடத்துக்கு செல்றாரு. வேடன் உடும்பை பிடித்தல். அப்போது வில்லையும் வலையையும் உடையவனான வேறொரு வேடன் தனது கையில் தடியுடன் காட்டில் சென்றான். வேடன் காட்டில் அலைந்து திரிந்தும் கற்களை தள்ளியும் மான் கூட்டங்கள் தடைப்படும் வண்ணம் வலைகளை கட்டியும் மலைகளின் குகைகளிலும் தேடி பார்த்தும் எதுவும் கிடைக்கவில்லை. அதனால் அவன் சோலைகளில் தேடியபோது ஒரு பொந்தில்
ஒரு உடும்பானது புகுவதை பார்த்து அவ்வுடும்பை வலையிடத்தில் பிடித்து கல்லுடையும் வண்ணம் அடித்து தனது மார்போடு பிடித்தான். இப்போது வேடனோட என்ட்ரி. வேடன் உடும்பை பிடிக்கிற காட்சி தான் இங்கே சொல்கிறாங்க. வில் வலை எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு ஒரு வேடன் காட்டுக்குள்ளே போகிறாரு. காட்டுக்குள்ளே எவ்வளோ அலைஞ்சு திரிஞ்சோம், அங்கே மான் கூட்டங்கள்லாம் தங்குற மாதிரி வலையில் சிக்கிற மாதிரி வலை போட்டாலும், குகைகள் மலைகள் கல்லெல்லாம் நகர்த்தி எப்படி தேடினாலும் எந்த ஒரு விலங்குமே அவருக்கு கிடைக்கல. அதனால் அந்த சோலையில் தேடி தேடி இருக்கும்போது ஒரு பொந்துக்குள்ளே உடும்பு ஆனது இருந்தது. அந்த உடும்பை பார்த்தோன்னே ஒரு கல் உடையிற மாதிரி அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அதை போட்டு அதை இறுக்கி அவர் மார்போடு பிடிச்சிக்கிட்டாரு அந்த உடும்பை. வேடன் நபிகளை கண்டு வியத்தல். அவ்வாறு பிடித்த அவ்வுடும்பை இவ்வேடன் வலையில் கட்டி மனமகிழ்ச்சியோடு முட்கள் தங்கிய காடுகளையும் பாறைகளையும் தள்ளி நடந்து வந்தபோது இஸ்லாமியர்கள் நடுவில் நாயகம் முகமது நபி அவர்களை கண்களால் பார்த்தான். அவன் அறிவையுடையவர்களான இஸ்லாமியர்களின் நடுவில் வருவது என்ன காரணம், மேலும் இவருக்கு தொழில் யாது என்று நினைத்து அவ்வேடன் தங்கியிருந்த இஸ்லாமியர்களிடம் கேட்க, அதற்கு அவர்கள், இவர் யாவற்றுக்கும் முதன்மையான நன்மை பொருந்திய முகமது நபி என்று கூறினர். வேடன் நபிகளை பார்த்து வியக்கிறாரு. அந்த உடும்பை பிடிச்சிட்டு வந்துட்டு இருக்க வழியில் ஒரு இஸ்லாமிய கூட்டம் வருது. இஸ்லாமிய கூட்டம் எல்லாருமே அறிவுடையவர்களாக இருக்காங்க. இவங்களுக்கு மத்தியில் ஒருத்தர் வராரு. அவர் தான் முகமது நபி. அறிவுடையவர்களான இஸ்லாமியர்கள் மத்தியில் ஒருத்தர் வராரே, இவர் யார், இவர் அவங்க கூட வர்றதுக்கு என்ன காரணம், இவர் என்ன வேலை செய்கிறாரு அப்படின்ட்டு அவன் யோசிச்சுட்டே வரான். ஏன்னா அவனுக்கு முகமது நபி யாருன்னு தெரியாது. யார் இவர், என்ன தொழில் செய்கிறாரு அப்படின்னு யோசிச்சுட்டே வந்துட்டு இருக்கும்போது அந்த இஸ்லாமியர்கிட்ட வேடன் கேட்குறாரு, யார் இவருன்ற மாதிரி. அதுக்கு அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க, இவர் தான் முதன்மையான நன்மை பொருந்திய முகமது நபி அப்படின்னு இஸ்லாமியர்கள் வேடன்கிட்ட சொல்கிறாரு. முகமது நபி வேடன் உரையாடல். இப்போது முகமது நபியும் வேடனும் பேசிக்கிறாங்க. அதை கேட்ட வேடன் முகமது நபியின் முன்னர் நின்று, நீங்கள் எந்த வேதத்திற்கு உரியதானவர், நீங்கள் அழகாய் நடந்துவது என்ன மார்க்கம், அவற்றை எனக்கு தெளிவாக கூறுங்கள் என்று கேட்டான். முகமது நபி வேடனை பார்த்து, அழகான வேடனே, நான் இந்த உலகத்திற்கு கடைசியாக வந்த நபி. எனக்கு பிறகு இனிமேல் இந்த பூமியில் நபிமார்கள் யாரும் இல்லர். எனது வார்த்தையை பின்பற்றி தீன் என்ற இஸ்லாமிய மார்க்கத்தில் நின்றவர்கள் சொர்க்கத்தை அடைவார்கள். இந்த வார்த்தைகளை குற்றம் என்று சொல்பவர்கள் அக்னி குழியுடைய நரகத்தில் விழுந்து மயங்குவார்கள் என்றார். ஆதலால் இதனை நன்மை என்று உனது மனதில் நினைத்து என் நாவினில் சொல்லும் கலிமாவை ஓதி துரோகத்தை இல்லாமல் செய்து நல்ல பதவியை அடைவாய் என்று முகமது நபி கூறினார். இப்போது வேடன் இஸ்லாமியர்கள்லாம் சொன்னதை கேட்டு முகமது நபி கிட்ட போய் நோக்கி கேட்குறாரு, நீங்கள் எந்த வேதத்துக்கு உரியவர், நீங்கள் எந்த மார்க்கமில் இருக்கீங்க அப்படிலாம் கேட்கும்போது முகமது நபி என்ன சொல்கிறாரு, நான் தான் இந்த உலகத்துக்கு வந்த கடைசி நபி. எனக்கு அப்புறம் இந்த பூமியில் எந்த நபிமார்களும் கிடையாது. என்னோடய வார்த்தையை பின்பற்றி நடந்தால் உங்களுக்கு நல்ல பதவி கிடைக்கும். இதே என்னோடய வார்த்தை குற்றம் அப்படின்னு சொல்பவர்களுக்கு அக்னி குழி இருக்கிற நரகத்தில் தான் அவங்க மயங்குவார்கள். அதனால் நான் நாவிலிருந்து என்ன சொல் வருதோ அதை கேட்டு களிமாவை ஓதினா முஸ்லிமோட அந்த குரான்லாம் படிக்கிறாங்களே அதெல்லாம் ஓதி எந்த துரோகமும் இல்லாமல் நல்ல பதவியை நீ அடைவாய் அப்படின்னு முகமது நபி வேடன்கிட்ட சொல்கிறாரு. வேடன் முகமது நபியை பார்த்து, நான் உங்களின் வார்த்தைகளை மறுக்கவில்லை, எனக்கு நீங்கள்தான் நபி என்று சொல்லும்படியாக மெய்யான சாட்சி வேண்டும் என்று கேட்டான். அதுக்கு வேடன் என்ன சொல்கிறாரு, நீங்கள் முகமது நபி அப்படின்னு சொல்கிறத நான் மறுக்கலை, அப்படி இல்லைன்னா நான் சொல்ல வரல, ஆனால் எனக்கு ஒரு சாட்சி தேவை அப்படின்னு கேட்குறான். அதை கேட்ட முகமது நபி அவர்கள், இந்த பூலோகத்தில் உள்ள படைப்புகளில் குறைபாடற்ற சாட்சியாக நீ கேட்பது யாது என்று கேட்டார்கள்.
அவ்வாறு கேட்ட முகமது நபியை பார்த்து வேடன், காட்டில் அகப்பட்ட ஒரு உடும்பு என்னிடம் உள்ளது. அந்த உடும்பு கூர்மையான பற்களை கொண்ட தன் வாயை திறந்து உங்களிடம் பேசினால் அதன் பின் நான் மறுத்து சொல்ல மாட்டேன் என்று கூறினான். முகமது நபி என்ன சொல்கிறாரு, இந்த உலகத்தில் இருக்க படைப்புகளில் சாட்சியாக நீ என்ன கேட்குற, என்ன சாட்சி கேட்குற அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு வேடன் என்ன சொல்கிறாரு, காட்டில் ஒரு உடும்பை எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அந்த உடும்பு வாய் திறந்து உங்ககிட்ட உரையாட வேண்டும், உங்ககிட்ட பேச வேணும், அப்படி உங்ககிட்ட அந்த உடும்பு பேசுச்சுன்னா நான் மறுக்கவே மாட்டேன், நான் அப்படியே நம்புகிறேன் அப்படின்னு வேடன் சொல்கிறாரு. முகமது நபி அவர்கள் நல்லதென்று சிரித்து மலைகளில் திரிந்து நிற்கும் அந்த உடும்பை கூட்டமுள்ள இடத்தில் சபையில் விடுவாயாக என்று கூறினார். வேடன், தேன்மழிகின்ற மலர் மாலையை உடையவர்களே, நான் இந்த உடும்பை பிடிப்பதற்கு காட்டின் கண் திரிந்து மிகவும் இளைத்து 2 கால்களும் தளர்ந்தடைந்தேன். இதை அவிழ்த்துவிட்டால் எளிதில் நம்மிடத்தில் வராது, அதனால் அதை என் மடியில் இருக்கும்படி செய்தேன் என்று கூறினான். முகமது நபி என்ன சொல்கிறாரு, சரி நீ கேட்குற பேச வைக்கணும்னு நான் பேச வைக்கிறேன், அந்த உடும்பை கூட்டமுள்ள அந்த சபை இருக்குது, அந்த சபையில் கீழே விடு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு வேடன் என்ன சொல்கிறான், காலையிலேருந்து காட்டுக்குள்ளே அலைந்து திரிந்து என் காலெலாம் தளிர்ந்து போய் நான் இந்த உடும்பை பிடிச்சிருக்கேன், உடும்பை கீழே விட்டால் அது எளிதில் நம்ம கிட்ட திரும்ப கிடைக்காது, அதனால நான் இதை வேணால் என் மடி மேலே வேணால் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நபிகள் நாயகம், உனது உடும்பை தூக்கி எனது இடத்தின் முன்பு விட்டால் அவ்வுடும்பானது அவ்விடத்தை விட்டு நீங்கி செல்லாது என்று கூறினார். உடனே அந்த வேடன் தன் மடியில் நிற்கும் அவ்வுடும்பை கீழே விட்டான். அவ்வாறு விட்டவுடன் அவ்வுடும்பானது நெடிய தனது தலையை தூக்கி வாளை நிர்மிப்படி செய்து முல்லை போன்ற தன்னுடைய நகங்களை பூமியில் பதித்து ஊன்றி எளிடும் அளவுள்ள இடமாக இருப்பினும் நீங்கி செல்லாது முகமது நபி மனதால் பார்த்து நெளிந்தது. இப்போது இதில் என்னென்னா, அந்த உடும்பை ரொம்ப டைட்டாக வேடன் பிடிச்சிருந்தார்ல, அதனால் உடும்பை கீழே விட்டோன்னே அது காலெல்லாம் நல்லா நிமிர்த்தி வாலெல்லாம் ரொம்ப வால் நிமிரும்படி கை கால் நகங்கள் எல்லாம் மண்ணில் ஊன்றா மாதிரி அது ரொம்ப இறுக்கமாக இருந்ததுனால அது கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு முகமது நபியை பார்த்து எங்கேயுமே அசையாமல் அப்படியே உக்காந்துட்டு இருக்கு. நபிகள் நாயகம் உடும்பு உரையாடல். இப்போ யாரோட உரையாடல்னா, நபிகள் நாயகமும் உடும்பும் பேசிக்கிறாங்க. அவ்வாறு பார்த்த உடும்பை நோக்கி முகமது நபி அவர்கள் அமிழ்தம் போன்ற வார்த்தைகளையுடைய அருமையான தங்களின் வாயை திறந்து உடும்பை அழைத்தார். அவ்வுடும்பானது கண்களை திறந்து நபியை பார்த்து பிளவுடைய தன் நாக்கை தூக்கி பதில் பேசிற்று. இம்மை மறுமை என்று சொல்லும் இரண்டும் வருவதற்கு முன்னரும் பல யுகங்களும் தோன்றும் முன்னர் தோன்றிய நபிகளுக்கெல்லாம் பின்னர் இவ்வுலகத்தில் கண் அவதரித்து 3 உலகங்களையும் துதிக்கும் வண்ணம் தகுதியான நீதியை உடையவர்களே, தேவர்கள் வணங்கும் தங்களின் பாதங்களை தினமும் வணங்கி 2 கண்களிலும் தலையின் மீதும் பொருந்திய வண்ணம் பற்றினேன். சிறிய அடியேனான நான் ஈடெறும்படி தங்களின் வாயை திறந்து என்னை அழைப்பதற்கான காரணத்தை கூறுங்கள் என்றது. இப்போது உடும்புக்கிட்ட நபிகள் நாயகம் ஏதாவது ஒன்று அவரை நபிகள் நாயகம் பேச வச்சுட்டாரு உடும்பை. இது எல்லாமே உடும்பு பேசினது தான். ஓகே, இம்மை மறுமை அப்படின்னு 2மே இருக்குது இந்த உலகத்தில். 3 உலகங்களும் தோன்றும்க்கு நபிகள் எல்லாரும் தோன்றும் போது நீங்களும் தோன்றிருக்கீங்க. நீங்கள் தான் இந்த உலகத்தோட கடைசி நபி. அதனால தேவர்கள் எல்லாருமே உங்களை தினமும் வணங்குவாங்க. நான் ஒரு சிறிய அடியேன், உங்களோட அடியேன்னா நான் உங்களோட சிறிய பக்தர். என்னையும் என்ன வாய் திறந்து பேச வைப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னு உடும்பு கேட்குது. உடும்பை பார்த்து முகமது நபி, நீ யாரை மாறாது வணங்குகின்றாய் என்பதை வேறுபாடு இல்லாமல் சொல் என்று கேட்டார். உடனே அவ்வுடும்பானது, வள்ளலே, நான் வணங்குகின்ற நாயகன் ஏகன்.
அவனுடைய அழகிய மேலான சிம்மாசனமான வானுலகத்தில் இருக்கும். அவனது ஆட்சி பூமியிலும் இருக்கும். ஒப்பில்லாத பெரியனான அல்லாவை துதித்து நான் வணங்கியது சத்தியம் என்று சொல்லிற்று. முகமது நபி உடும்பு பேசியதை கேட்டு, நீ தர்மத்துடன் சொன்னாய், ஆனால் என்னை யார் என்று மதித்தாய் என்று கேட்டார். உடனே உடும்பு தனது இரட்டை நாக்குகளை தூக்கி பின்வருமாறு சொன்னது. இப்போது உடும்பு பார்த்து முகமது நபி என்ன கேட்குறாரு, நீ யாரை வணங்குற, நீ எந்த தெய்வத்தை வணங்குற, வேறுபாடு இல்லாமல் சொல்லு, நான் நிற்கிறேன்றதுக்காக என்ன சொல்லாத, வேறுபாடு இல்லாமல் கரெக்டாக சொல்லு அப்படின்னு சொன்னோடனே உடும்பு என்ன சொல்லுது, நான் வணங்குற கடவுள் வள்ளல் ஏகன், அவர் வானுலகத்தில் சிம்மாசனம் வச்சுருக்காரு, இங்கே பூமியிலும் அவரோட சிம்மாசனம் இருக்குது, அதனால நான் அவரை வணங்குறேன், இது சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு முகமது நபி பேசுகிறத கேட்டு முகமது நபி என்ன சொன்னார், நீ தர்மத்துடன் சொல்லியிருக்க, கரெக்டாக சொல்லியிருக்க, என்ன நீ யாருன்னு என்ன நீ மதித்து இவ்வளோ பேசுகிற அப்படின்னு அவர் கேட்டுக்கிறார். அவரை பற்றி நான் யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு இப்போ உடும்பு என்ன சொல்லுச்சுன்னு பார்க்கலாம். கடல், ஆகாயம், பூலோகம், மலைகள், சூரியன் மற்றும் யாவையும் தங்கள் ஒளியில் உள்ளன. சத்தியமாய் யாவற்றிற்கும் முதன்மையாய் விளங்குகின்ற அல்லாவின் அழகிய தூதர்களின் இந்த பூமியில் வந்த நபிகளின் பிரகாசித்து நிற்கும் மேன்மையுடையவர் நீர். கடைசியில் வந்த நபியானவர் நீங்கள். இப்பூமியில் தங்களுடைய வாக்கினால் சொல்லிய மார்க்கமே மார்க்கம். அதனை குற்றமற்ற தெரிந்தவர்கள் சொர்க்கலோகத்தை அடைவார்கள். குற்றமென்று கூறுபவர்கள் நரகலோகத்தை விழுவார்கள். என்னுடைய காட்டிலுள்ள சாதிகள் எல்லாம் தங்களின் திருநாமத்தை உடைய கலிமாவை துதிக்கின்றன. மிகுந்த புகழ் பெற்ற உண்மையான நன்மை பெற்ற நபிகள் நீங்களே. இவ்வுலகத்தில் வேறு நபிமார்கள் இல்லை என்று உடும்பு சொல்லிற்று. இப்போது நபிகள் என்ன கேட்குறாரு உடும்புக்கிட்ட, நான் யாருன்னு என்னை மதிச்சு நீ இவ்வளோ பேசுகிற அப்படின்னு கேட்கும்போது உடும்பு இவ்வளோ சொல்லுது நபிகள் பற்றி. கடல், ஆகாயம், பூலோகம், மலைகள், சூரியன் எல்லாத்தோட ஒளியுமே உங்ககிட்ட இருக்குது. சத்தியமாக எல்லாத்துக்கும் முதன்மையான அல்லாவின் தூதகர் நீங்கள் தான். கடைசியில் வந்த நபிகளும் நீங்கள் தான். இந்த பூமியில் உங்களோட உங்களோட வார்த்தையே வார்த்தை தான், அது அவங்களோட மார்க்கமே மார்க்கம். அதனை குற்றம், நீங்கள் சொல்கிறத குற்றம் அப்படின்னு சொல்கிறவங்க நரகலோகத்தில் இருப்பாங்க. நீங்கள் சொல்கிறத தெரிஞ்சுட்டு அதன்படி நடக்கிறவங்க சொர்க்கத்தில் தான் இருப்பாங்க. என்னோட காட்டில் இருக்க எல்லா சாதிகளும் உங்களோட திருநாமத்தை தான் சொல்லுது. இவ்வளோ புகழ்பெற்ற உண்மையான நன்மை பெற்ற நபிகள் நீங்கள் தான். இந்த உலகத்தில் வேறு நபிமார்கள் இல்லை, உங்களை தவிர வேறு யாரும் இதுக்கப்புறம் வரப்போகிறது இல்லை அப்படின்னு உடும்பு நபிகளை பார்த்து பேசுது. நெக்ஸ்ட்டு கடைசி பேராகிராஃப், வேடனின் மனமாற்றம். உடும்பு பேசியதை கேட்ட வேடன் மனதில் விருப்பம் அடைந்து தனது துன்பங்களை ஒழித்து நபிகளை பார்த்து, நானும் எனது குடும்பமும் குபீர் மார்க்கத்தினால் நாள்தோறும் செய்த பாவத்தை ஒழியுங்கள் என்று சொல்லி நபிகளின் பாதங்களை பிடித்தான். நபிகள் நாயகம் தன் பாதங்களில் பற்றி நின்ற அவன் கையை எடுத்து கண்களில் பதியும்படி செய்து முத்தமிட்டு மகிழ்ச்சியடைந்து அனைவரும் துதிக்க மனம் நெகிழ கலிமாவை தமது வாயினால் ஓதினார். இப்போ வேடன் மனமாற்றம் ஆயிடுறாரு. வேடனுக்கு தெரிஞ்சிடுச்சு, உடும்பை பேச வைக்கணும், அப்போ தான் நம்புவேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா, உடும்பே இப்போ பேசிடுச்சு. அதனால வேடன் நம்பிட்டாரு. நம்பி என்ன சொல்கிறாரு, நானும் என்னோடய குடும்பமும் குபீர் மார்க்கத்தை சேர்ந்து அதில் நாள்தோறும் செய்த பாவத்தை எல்லாத்தையும் நீங்கள் ஒழிச்சிடுங்க, இதுக்கப்புறம் நாங்கள் களிமாவை ஓதி நாங்கள் கரெக்டாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி காலில் விழுறாரு வேடன். அப்போ நபிகள் என்ன சொல்கிறாரு, அவரோட காலில் விழுந்த வேடனோட கையை எடுத்து இவரோட கண்களில் வைத்து கொண்டு முத்தமிடுறாரு. அனைவரும் அங்கேருந்து எல்லாருமே நெகிழ செய்து களிமாவை அவங்க வாயால் ஓதுறாரு.
வேடனும் முகமது நபிகள் கூறிய கலிமாவை ஓதி முறைப்படி நடந்து தொழுகையும் விரும்பி அறிவில் முதியவர் என்று சொல்லும்படி இஸ்லாமியர் ஆனான். வேடனும் என்ன பண்ணால், முகமது நபிகள் கலிமாவை ஓதினார் இல்லையா, அதே மாதிரி அவனும் அதை திரும்ப சொல்லி முறைப்படி அவர் தொழுது அறிவில் சரியவரான இஸ்லாமியரில் அவரும் ஒருத்தராக ஆயிட்டார். பின்னர் பனை மரத்தை போன்ற பெரிய துதிக்கையை கொண்ட யானையை போன்றன தகுதியுடைய வேடன் அந்த உடும்பை பார்த்து, நான் உன்னை நெருக்கி பிடித்தேன், உனது செய்கையினால் என்னை பிடித்து நெருங்கிய பாவங்களை இன்று போக்கினேன், உனது வீடாகிய பெரிய வலையின் கண் போவாயாக என்று சொல்லி ஆசிர்வதித்தான். வேடன் அந்த உடும்பை பார்த்து என்ன சொல்கிறான், இத்தனை நாள் நான் நிறைய பாவங்கள் செஞ்சுருந்தேன், உன்னை நான் இறுக்கி பிடிச்சிட்டு இருந்தேன், அதனால தான் இறுக்கி பிடிச்சிட்டு உனக்கு கஷ்டம் கொடுத்தேன், ஆனால் நீ இருக்கவோ தான் எனக்கு என்னோடய பாவம்லாம் போயிருக்கு, நீ இருக்கவோ தான் நான் நபிகளை பார்த்துருக்கேன் அப்படின்ற மாதிரி வேடன் சொல்லி, நீ உன்னோட வீடாகிய பெரிய வலைக்குள்ளே போயிடு அப்படின்னு வேடன் அந்த உடும்பை பார்த்து சொல்கிறாரு. அப்போது அந்த உடும்பானது அங்குள்ள அனைவரையும் பார்த்து மகிழ்ந்து பின்னர் தாமரை மலர் போன்ற முகம் கொண்ட முகமது நபிகளின் முகத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து நின்றது. அங்கேருந்த உடும்பு என்ன செஞ்சுச்சான், எல்லாரையும் பார்த்து ரொம்ப மகிழ்ந்து சந்தோஷமாக இருந்து பின்னர் முகமது நபிகளோட முகத்தையும் பார்த்து மகிழ்ச்சியாக அங்கே இருந்துதான். உடும்பு அவ்விதம் நிற்பதை பார்த்த முகமது நபிகள் இனிமையான தன் வாயை திறந்து, நீ உனது இருப்பிடத்திற்கு செல்வாய் என்று மகிழ்ச்சி பொங்க கூறினார். அதை உடும்பு தன் காதுகளால் கேட்டு மனம் மகிழ்ந்து விருப்பத்தோடு சென்றது. உடும்பு முகமது நபிகளை பார்த்து மகிழ்ந்து நின்றுட்டு இருக்கும்போது முகமது நபி என்ன சொன்னாரா, நீ உனது இருப்பிடத்திற்கு செல்வாயாக, நீ உன்னோட இடத்துக்கு போ அப்படின்னு சொன்னதுனால உடும்பு என்ன பண்ணுச்சா, அது அதோட காதால் கேட்டு மனம் மகிழ்ந்து விருப்பத்தோடு அந்த இடத்துல இருந்து உடும்பு சென்றதாம். அப்போ இதுலேருந்து என்ன புரிய வருதுன்னா, வேடனே இதுக்கு முன்னாடி போன்னு சொல்கிறான் உடும்பை, ஆனால் உடும்பு போகலை. முகமது நபி எப்போ சொல்லுவார், முகமது நபி போ அப்படின்னு சொன்னால் தான் போவேன், அவ்வளோ மரியாதை கொடுத்து அங்கேயே நின்றுட்டு இருந்திருக்கு. முகமது நபிகள் சொல்லோன்னு அந்த உடும்பு அதோட விருப்பத்தோடு போயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்கள் டவுட் கிளியர் பண்ணுறேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.